ஏமனில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட நிமிஷா பிரியாவை மீட்கும் முயற்சிகளுக்கு பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாக தகவல் கூறப்பட்டிருக்காங்க. கொல்லப்பட்டவரின் சகோதரர் மன்னிக்க மறுப்பும் தெரிவிச்சிருக்காரு. ரத்த பணமும் வேண்டாம் என கூறியதாக தகவலும் வெளியாகி இருக்கிறது. ஏமன் நாட்டைச் சேர்ந்த தலால் அப்து மக்தியை கொலை செய்த வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்டு நிமிஷா பிரியா சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு. இன்று பாத்தீங்கன்னா அவருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில காந்திபுரம் முஸ்லியாரின் தலைமையில் ஏமன் மதகுருமார்கள் மூலம் மேற்கொள்ளப்பட்ட முயற்சியால் நீதிமன்றம் மரண தண்டனையை நிறுத்தி வைத்தது. இந்த சூழ்நிலையில ஏமனில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட நிமிஷா பிரியாவை மீட்கும் முயற்சிகளுக்கு பின்னடைவாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கு. கொல்லப்பட்ட தலாலின் சகோதரரின் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டிருக்காங்க. நிமிஷா பிரியாவை மன்னிக்க மாட்டேன் என்ற கடுமையான நிலைப்பாட்டில் தலாலின் சகோதரர் இருப்பதாக தகவல் தெரிவிச்சிருக்காங்க. எந்த சமரசத்திற்கும் இடமில்லை என்றும் ரத்த பணம் வேண்டாம் என்றும் தலாலின் சகோதரர் கூறியதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அந்த நேரம் பாத்தீங்கன்னா குடும்பத்தில் உள்ள மற்ற பலரும் நிமிஷா பிரியாவை மன்னிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. உறவினர்களிடையே கருத்து வேறுபாடு நிலவுவதாக தகவலும் கூறப்பட்டிருக்காங்க. எனவே இந்த விஷயத்தில் மேலும் பேச்சுவார்த்தை தேவைப்படும் என்றும் பிரதிநிதிகள் தெரிவிச்சிருக்காங்க. கொலை செய்யப்பட்டவரின் சகோதரர் உட்பட அவர்களது குடும்பத்தினரை சமாதானப்படுத்த தீவிர முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சமரச முயற்சிகள் தொடரும் என்றும் மத்திய அரசும் தெரிவிச்சிருக்காங்க. இதற்கிடையில் வெளியுறவு அமைச்சகம் எந்த பொது அறிக்கையும் வெளியிட வேண்டாம் என்றும் அறிவுறுத்தி இருக்காங்க. தேவையற்ற சர்ச்சைகள் விடுதலை முயற்சிகளை பாதிக்கும் என்பதால் இந்த தகவலை தெரிவிச்சிருக்காங்க. நேற்று நிமிஷா பிரியாவின் மரண தண்டனையை நிறுத்தி வைத்து நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. அடுத்த அறிவிப்பு வரும் வரை மரண தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது என்று தீர்ப்புல தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் வழக்கு எப்போது விசாரணைக்கு வரும் என்பது தீர்ப்பில் குறிப்பிடவில்லை. நிமிஷா பிரியா விவகாரத்தில் தொடர்ந்து தலையிடுவோம் என்று காந்திபுரம் தெரிவிச்சிருக்காரு. குடும்பத்தினரிடம் இரத்த பணம் குறித்து பேச்சுவார்த்தை நடந்து வருவதாகவும் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்காங்க. இதில் பாத்தீங்கன்னா முடிவு எடுக்கப்படும் வரை மரண தண்டனை நிறைவேற்றக்கூடாது என்று மனு தாக்கலும் செய்யப்பட்டிருக்காங்க. இதை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் மரண தண்டனை நிறுத்தி வைத்ததாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. சையத் உமர் ஹாஃபின் மேயன் மதகுரு மூலம் கொல்லப்பட்டவரின் உறவினர்களுடன் பேச நிமிஷா பிரியா விடுதலைக்காகவும் விடுதலை குழுவுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கு. வரும் நாட்களில் கூடுதல் பேச்சுவார்த்தை நடக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காந்திபுரம் ஏபி அபுபக்கர் முஸ்லியாரின் உதவியாளர்கள் தெரிவிச்சிருக்காங்க. தலாலின் குடும்பத்தினரை தொடர்பு கொள்ள முடியாமல் சட்ட உதவிக்குழு தவிர்த்து வந்திருக்கு. தலாலின் சகோதரருடன் பேச முடிந்ததில் நம்பிக்கை பிறந்துள்ளதாகவும் பேச்சுவார்த்தை தொடர்வதாகவும் காந்திபுரம் தரப்பில் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் கொலை குற்றவாளியான நிமிஷா பிரியாவின் மரண தண்டனை இன்று நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. மேலும் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றும் வருகிறது. இதில் வேறு ஏதேனும் தகவல்கள் வெளியாகினால் நமது சேனல்ல உடனுக்குடன் நம்ம அப்லோட் பண்ணிட்டு வருவோம். மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.